நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். டைம் இருந்தால் பொறுமையாக கேளுங்க. இந்த கதை யாருக்குன்னா மிடில் கிளாஸ் ஒய்ஃபு, அதாவது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மனைவிமார்கள் கவனத்திற்கு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கணவனும் தான் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றான். ஆனால் அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வயிற்றுக்கும் வீட்டு வாடகைக்கும் பிள்ளைங்க படிப்புக்குமே சரியாக போகுது. அப்போ மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியலையேன்ற வருத்தத்திலேயே வாழ்கிறான். அது ஒரு பெரிய பாரமே இல்லை. ஆனால் புருஷனுக்கு தாங்க முடியாத பாரம் என்ன தெரியுமா? நம்ம பொண்டாட்டிக்கு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாததை பக்கத்து வீட்டில் எதிர்க்க வீட்டில் கடன் வாங்கி போட்டுக்கிட்டு விசேஷத்துக்கு போகிறாளே அப்படின்றது தான் புருஷனால் தாங்கிக்க முடியாத ஒரு பாரம். நிறைய வீட்டில் இருக்கிற ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அதை தான் பண்ணுறீங்க. ஒரு விசேஷத்துக்கு போனோன்னா, அக்கா உன் ஜிமிக்கியை கூட, அக்கா உன் கொலுசை கூட, அக்கா உன் கம்மலை கூட, அக்கா உன் செயினை கூடன்னு வாங்கி போட்டு போகிறீங்க. என்றைக்குமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டு போகணும். நம்ம போடுற துணியும் உடுத்துகிற நகையும் பார்த்து நம்மக்கிட்ட பழகிற ஒரு பழக்கம் நமக்கு வேணாம். நம்ம மனசை பார்த்து பழகிற பழக்கம் தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். அதனால் இனி இந்த தவறு எந்த குடும்ப பெண்களும் செய்யாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.